அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய லட்சியத்தை கடத்துவதற்கு கண்ணாடி எடுத்துக் கொண்டு வருகிறான் எங்கள் தம்பி உதயநிதி என்கிற பெருமிதத்தோடு அவருடைய பிறந்த நாளை நாங்கள் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் கொண்டாடுகிறோம். சுயமரியாத இயக்கம் தன்னுடைய 100ஆண்டு விழாவை, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற காலத்தில் தம்பி உதயநிதிக்கு விழா எடுக்கிறோம் என்றால் சிம்பி போய்விடவில்லை எங்கள் தோள்கள், காம்பி போய்விடவில்லை எங்கள் லட்சியங்கள். அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை, அண்ணா மூட்டிய அனல் இன்னும் அணையவில்லை, ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை. அதை எடுத்து செல்வதற்கு உதயநிதி இருக்கிறான் என்கிற நம்பிக்கையை பதிவு செய்வதற்கு தம்பிக்கு நாங்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மானம் சூடு சொரணம் எதுவும் இல்லையடா. ஒருத்தெல்லாம் பேசிக்கான அவனை கல்லெடு தெரிய வேணாமடா. ராக சின்ன ஜமீன் நாங்க உதயநிதியாவை நாங்க முதலமைச்சராக்கி பார்த்துருவோம். ஆனா எங்க ஐயா இன்பனிதே நான் முதலமைச்சராகிறத பார்த்துட்டு நான் செத்துறணும். நேற்று வேற பெருமையா பேசுறாரு. எங்களையெல்லாம் நீங்க கருணாநிதி வீட்டு கொத்தடிமைன்னு கூட பேசுங்க, எங்களுக்கு அதுல எந்த வருத்தம் இல்லை. ஆனா அந்த குடும்பம் தான் எங்களுக்கு சரியா வரும், அதுதான் எங்க ஆளணும். ஏண்டா ஓம் பொண்டாட்டி உள்ள உன் குடும்பம் கூட சரியில்லையாடா. அவன் வீட்டில் எப்படி அவங்க ஆத்தால பழம் சோறு போடுறான், பொண்டாட்டி உள்ள சோறு போடுறது, அவன் பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுறாங்க. இப்படி ஒரு அடிமையை, நான் அடிமை என்பதை சொல்லுகிற ஒரு மனிதனை நீ உலகத்தில் பார்த்திருக்கியா? இதாண்டா திராவிடம் எழுத்திய பகுத்தறிவு முற்போக்கு. அப்படியே கிளர்ச்சி புரட்சிலாம் அடிமைகளை உருவாக்கியிருக்கான். அவ்வளவு எதையும் பேச மாட்டேன். காவிரி தண்ணியை பத்தி பேசுவியா, கச்சத்தீவு மீட்பை பத்தி பேசுவா, ஈத்தனை பத்தி பேசுவியா, எதையாவது பத்தி பேசுவியா? பேச மாட்டேன். ஏன்? உனக்கு ஒரு பன்னி இருக்கு, திராவிட பன்னி. திமுகன்னு ஒரு பன்னின்னு வச்சுக்கோங்க. அந்த பன்னியில இந்த உண்ணி நல்லா கடிக்கும். பன்னியை போட்டு தள்ளிட்டா உன்னிக்கு வேலையில இறங்கி போயிடும். தட்ஸ் ஆல். உனக்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம். 5 மணி நேரம் 50 மணி நேரம் இதே இடத்துல அரிமளத்திலிருந்து பேசிட்டு நீ பேசு. ஒன்றும் கிடையாது. காசு வச்சிருக்க, தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு வீடு திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி. எத்தனை ஓட்டு? ஓட்டு கொடுத்துருப்பா. இங்க வந்து தம்பி, ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக பெத்த தாய் தந்தர வந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்ட இனம் விடுதலை வேட்கோடு வெளிவெண்டு பாய்கிற வேங்கையா வரும்போது குறுக்க இவனும் ஓடாம இருக்கணும். ஏன்னா பிரச்சனை உனக்கு தான். நான் உன்னை அடிக்க பாயல, எதிரி அடிக்க பாயிறேன். இடையில நீ வந்தா உன்னை அடிச்சு கொள்ளாம போறதுக்கு வழி இல்லை. உன்னையே தள்ளி விட்டு தான் போகணும். பார்த்துக்க, சும்மா குறுக்க ஓடாத. பிடிக்கல விலகி நின்று வேடிக்கை பாரு. நீ 26 தேர்தல்ல எங்க காட்டத்தை பாரு. 2 காலில் 2 கையிலையும் சலங்க வெறி கொண்டு சிவன் தாண்டவத்தை பார்த்திருக்க. சீமான் தாண்டவத்தை நீ 26 தேர்தல்ல பார்ப்ப. இவர்கள் வந்து வென்றுவாங்களா, நாட்டை ஆண்டுருவாங்களா? ஏடா வந்தவன் போனவன் நாய் நரியெல்லாம் என் நாட்டை ஆண்டுட்ட சொந்த மண்ணின் பிள்ளைங்க நாங்க ஆள முடியாதா? என்ன தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய பாட்டனார் சோமசுந்தர பாரதி அவர்கள். அதை இவர்கள் எல்லாம் அதே முழக்கத்தை பின்னாடி நகல் எடுத்து முழங்கினார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளுகிற உரிமையும் அவருக்கே தான். அடுத்தவன்ட்ட கொடுத்துட்டு மண் கொடுத்து மண்டிடுற பரம்பரை முடிஞ்சிருச்சு. 3 சீட்டு 4 சீட்டு முக்கா சீட்டுக்கு முட்டிக்கால் இடுகிற தலைமுடியும் முடிஞ்சிருச்சு. நாடு என்னது? தேங்காயை உடைச்சிட்டு சில்லெடுத்து கடிக்கிற சில்லற பசங்க நினைச்சிடாத. மொத்த தேங்காயும் எங்களுக்கு. அதில் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளையெல்லாம் சத்தமா பேசுறாங்க? சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமா பேசுவோம். டேய் போக்கத்து பசங்களா, பொய்ய தாண்டா குசு குசுன்னு பேசணும். அது தெரியுமா உனக்கு? அவன் என்ன பண்ணான்னு, அவன் பொண்டாட்டி அவனு இவனு அவன் அவ்வளோ கொள்ளை, இதாண்டா பேசணும். உண்மையை பேச வேண்டும், உறக்க பேச வேண்டும். உண்மையை பேசு, அதை உறக்க பேசு, இறுதி வரை பேசு, உறுதியாக பேசு. நீதாண்டா உண்மையான வீரன். இதை கற்பித்தவன் எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதனால் அவர் பேர பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக பேசுகிறோம், இறுதி வரை பேசுவோம். ஓட்டு போட்டா போடு, போடலைன்னா போ.
அப்புறம் சீமான் நீனும் உன் தம்பி தங்கச்சியிலும் பேசிக்கிறிய? காலம் அறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும் நிக்காது, கவுத்து போட்டாலும் நிக்காது கூவும். இது இன்னொரு தாத்தன் பட்டுக்கோட்டை பாடினது. இந்த சேவல் கூவுது, எழுந்தால் எழுந்துகொள், மறுபடி விழுந்து படுத்தால் படுத்துக்கொள், ஆனால் என் பணி கூவது கூவிட்டேன். இன்னைக்கு உங்க பிள்ளை கூண்டுக்குள்ள இருந்து கூவுறதுனால காதை கேட்க மாட்டுது. ஒரு நாள் கூரை மேல் ஏறி நான் கூவும் போது உலகம் என்னை திரும்பி பார்க்கும். அதானே இருக்கிற இடம் கொஞ்சம் உயரம் குறைவா இருக்கனால தெரிய மாட்டேது சத்தங்க. ஒரு நாள் இந்த சேவல் கூரை மேல ஏறி கூவும், உலகம் தமிழ் பேரின மக்களை திரும்பி பார்க்கும். என் முன்னோர்கள் எடுத்து வீசிய வாளிலும் வேலிலும் ஏறாத தமிழின பெருமை, வீரம், மானம், அவை அருளிய அறத்தில் ஏறாது வள்ளுவன் பாடிய திரு மறைமொழியில் போகாத புகழ், பிரபாகரன் என்ற ஒரு எளிய மகன் தூக்கிய துப்பாக்கியில் உலகம் திரும்பி பார்த்துச்சு. தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடிய பாடல். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய வீரன் நமது உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அறம், மானம், வீரம், இது மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம், எண்ணற்ற பெருமைகளை கொண்ட இனத்தின் மக்கள். அறப்படி அரிசிக்கு, வேட்டிக்கு, சேலைக்கு, 5க்கு 10க்கு 1000 2000ற்கு அல்லாடி நிற்கரை பார்க்கிற போது பற்றி எரிகிறது. நீயா கொடை வள்ளலின் வாரிசு? நீயா உயிரையே கொடையாக கொடுத்தவனின் கூட்டம்? நீயா மானம் இழந்தால் உயிரை இழந்தவன்? நீயா மரணத்தை விட மானமே பெரிதென்று போரிட்டு மாண்ட மறவர்களின் பேரனும் பேத்தியும் நீயா? நானா? இல்லை. பீரங்கியோடு நிற்கிறான், தூர இருந்து சுட முடியும் துப்பாக்கி, தொலைவில் இருந்து குண்டை வீசலாம், சுட்டு வீழ்த்தலாம், ஆனாலும் போர் ஏன்? சாபம். சண்டைக்கு போனால் சாபம். தெரியுமடா புலித்தேவனுக்கு, தெரியுமடா பெரும்படகு நம் பாட்டன் முத்தரையருக்கு, தெரியுமடா பாட்டி வேலுநாச்சியாருக்கு, தெரியும் மருதுபாண்டிக்கு, தெரியும் சின்னமலைக்கு, தெரியும் அழகுமுத்துக்கோனுக்கு. பிறகு ஏன்? அங்கதான்டா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதாலே சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாபம்டா. அதே கோட்பாட்டை ஏற்று நின்ற மகன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். அதே கோட்பாட்டை ஏற்று அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் 2 சீட்டு 3 சீட்டு நோட்டுக்கு மண்டிட்டு வாழ்வதை விட தனிச்சு நின்று போராடி தோற்று கூட போகும்டா, பிரச்சனை இல்லடா. நாங்கள் தோற்றோம் யாரிடத்திலே? தோற்கடிக்கப்பட்டோம் யாரிடத்திலே? என் ஆத்தாளப்பன், அண்ணன், தம்பி, மாமச்சான் தோற்கடிச்சான். தோல்வி எங்களுக்கல்ல, என் மக்களுக்கு. இது என் தேசம். இந்த நிலத்தின் அரசியல் தமிழ் தேச அரசியல். இருந்திருக்க வேண்டியது, இருக்க வேண்டியது இதுதான். இல்லாத இந்தியம், இல்லாத திராவிட அரசியலை வைத்துக் கொண்டு சட்ட என்ன கொள்கை? திராவிட கொள்கை. கொள்கை கை கொல்லும் அளவு கொள்கை, அதான் கொள்கை. பல லட்சக்கணக்கான கோடிகளை திருடுவது, ஒதுக்குவது, பதுக்கிய காசை திருப்பி தேர்தல் வரும்போது ஆளுக்கு 500 1000 கொடுப்பது, பதவியை வாங்குவது, பெறுவதல்ல. நாங்கள் 36 லட்சம் வாக்கை பெற்றோம், அவர்கள் வாங்கினார்கள். பச்சைசி. நாங்கள் என்ன செய்வோம் என்று என் மக்களுக்கு சொன்னோம். கருத்தியல் புரட்சியின் மூலமாக என் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றேன். நாங்கள் வந்தால் என்ன நடக்கும்? அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பாகுபாடற்ற சரியான சமமான கல்வி இலவசம். தனியார் பள்ளிகளை நோக்கி என் பிள்ளைகள், எங்கள் பிஞ்சுகள் படையெடுக்கிற காலத்தை முற்று வைப்போம்.
அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி என் அரும் பிஞ்சுகள், என் தம்பி தங்கைகள், எங்கள் குழந்தைகள் தேடி ஓடி வருவார்கள். ஏன்? உலகத்தின் தலை சிறந்த கல்வி, ஆக சிறந்த கல்வியை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுப்போம். ஒரு சட்டம், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். ₹1 கல்வி, ஆரம்ப கல்வி, ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். நீட்டு வேற எங்கேயாவது நீட்டு சட்டம். அவர் இந்தியாவை மதிக்கவில்லை. இந்தியாவிற்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறதா? உங்கள் மகன் சீமான் இவ்வளவு காலம் இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருந்ததா? பதிலாற்று இருக்கு. நான் இந்தியனா தமிழனா? இந்தியன். இந்தியன் என்றால் எனக்கான உரிமை என்ன இருக்கிறது? காவிரியில் நதிநீர், கச்சத்தீவில் என் உரிமை, முல்லை பெரியாற்றில் என் நதிநீர் உரிமை, என்னுடைய கல்வி உரிமை, என்னுடைய வரி உரிமை என்ன இருக்கிறது எனக்கு? எப்போது நான் இந்தியன்? இந்திய கடலுக்குள் 850 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் இலங்கை கடற்படை ராணுவத்தாரே. சத்து விழுந்த மீனவன் இந்திய மீனவன் என்று ஏன் ஒரு நாடும் ஏடும் பதிவு செய்யவில்லை? செத்து விழுந்தவன் தமிழ் மீனவன் என்று எழுதினீர்கள், பேசினீர்கள். அந்த இடத்திலே அருமை பெருமக்களே, உங்கள் இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. நான் இந்தியன் இல்லை, நான் தமிழன் என்று நீங்களே பறைசாற்றி விட்டீர்கள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல். நாங்கெல்லாம் திராவிடர்கள், நாங்கெல்லாம் திராவிடர்கள். அப்படியா? காவிரியில் தண்ணி இருக்கும்போது திராவிடம் அடிச்சு ஏன் வரட்டுறேன்? சொந்த சகோதர சொந்த இன மக்களை ஏன் வரட்டுறேன்? எப்போது வந்தது திராவிடம்? திராவிட மொழி குடும்பம் எது? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு. என் தாய் யாரு? தமிழ். அப்படி என்ன சொல்லியிருக்கும்? தமிழிய மொழி குடும்பம் அப்படிதான் சொல்லியிருக்கும். எங்கிருந்து வந்தது திராவிடம்? இவன் என்ன சொல்லுவான் தெரியுமில்ல? தமிழ்ல இருந்து தான் திராவிடம். தமிழ் திரிஞ்சு, நல்ல கவனி, தமிழ் திரிஞ்சு திரம்ளம் திரம்ளம் தமிழம் திரவிடம் திராவிடம் அப்படி திராவிடம் ஆயிடுச்சு. நான் திரிஞ்ச பாலையே பயன்படுத்த மாட்டேன், திரிஞ்ச என் மொழியை பயன்படுத்தணும். நான் என்ன மாய்த்துக்கிட்டா ஒரு முகமுடி இந்தியன்னு போடணும், அதை கிழிக்கணும். அப்புறம் திராவிடன்னு போடணும், அதை கழட்டணும். அப்புறம் முத்தரையர்னு போடணும், அதை கழட்டணும். அப்புறம் நாடார்னு போடணும், அதை கழட்டணும். அப்புறம் தேவர்னு போடணும், அதை கழட்டணும். அப்புறம் கோணார்னு போடணும், அதை கட்டணும். எல்லாத்தையும் கழட்ட வேண்டிய இல்லை. நீ இந்து, இந்த சந்துக்களை வச்சு அடிப்பான், அதை கழட்டணும். அப்புறம் இஸ்லாம் இல்லை, அதை கழட்டணும். அப்புறம் கிறிஸ்தவன், அதை கழட்டணும். இவ்வளவும் கலட்டி நான் தமிழன் இல்லப்பா, நான் தமிழன். எப்படி இருக்கு? ஏண்டா எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கொடுமை இருக்கு? நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன். இந்த நிலத்தை விட்டு இதே இடம், இதே திருமயம் அரிமளத்தில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து தாண்டி இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு நீ போனாலும், நீ யார்? கேரளாவில் போய் நின்று ஹூ ஆர் யூ, நீங்க யாருங்க? இல்லைங்க நான் முத்தரையருங்க, இல்லை நான் தேவருங்க, இல்லை நான் கோணாருங்க, இல்லை நான் கவுண்டரு, இல்லை நான் செட்டியாரு சொல்லிப்பார். பாண்டி, ஒரே வார்த்தை அவனுக்கு, நீ பாண்டி தான். ஆந்திராவுக்கு போ, கர்நாடகா போ. ஏடா அவன் அடிக்கிறவன் உன்னை தமிழன் தான்டா அடிக்கிறான். ஆமா தமிழன் சொன்னா உனக்கு வலிக்குது. அவன் தேவரை பார்த்து அடி, அங்க தண்ணி இருக்கிற கோணாரா பார்த்து அடிக்கல ராஜா. தண்ணி என்றால் தமிழன். இந்திய கடலுக்குள்ள படகுல போன மீனவனை நம்ம மீனவனை அடிக்கிறான், நம்முடைய சொந்தங்களை அடிக்கிறான். யார் அடிக்கிறா? இலங்கை கடற்படை இராணுவத்துக்கு உள்ள சீனை நிற்கிறான். சீனை அடிக்கும்போது இவன் என்ன சொல்றான்? இவன் சொல்றான், பிளடி இண்டியன்ஸ், ஃபூல் தமிழியன்ஸ் அப்படிங்கிறான். அவன் அந்த சிங்களம் தடுக்கிறான். நோ 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 நோ, they are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். எப்படி சொல்றான்? பிளடி இண்டியன், ஃபூல் தமிழியன்ஸ் அடிச்சான். அப்ப சிங்களம் தடுக்கிறான், சீனனை தடுத்து சொல்றான், நோ நோ, they are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். எஸ், we are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். இன்னும் ராஜீவ்காந்தி பேர சொல்லி ஓட்டுக்கு நான் கூப்பிட்டேன் காங்கிரஸுக்காங்கள. ராஜீவ்காந்தி பேர சொல்லி ஓட்டு வாங்குற பார்ப்போம். ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க பிரபாகரன் ஆளுக, விடுதலை புலிக தமிழர்கள் சொல்லி ஒரு ஓட்டு வாங்க பார்ப்போம். சமூக மறுமலர்ச்சி, மாற்றம், நல்லாட்சி. நல்லாட்சி கொடுத்த நாயகர்கள். ஆத்தாவுக்கு 1000 ரூபா கொடுக்கறதா சாதனை. அற்ப 1000 ரூபா அரசு. இது 1000 ரூபா என்னங்க? அவர் செத்து போயிட்டார், 1000 ரூபா.
எங்க அவர் பொண்ணு தீ குளிச்சுட்டு 1000 ரூபாய். கேடு கட்டம். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நீ யாருங்கிறத புரிஞ்சுக்க. அவன் பேச மாட்டான், உன்னை ஏற்க மாட்டான். கர்நாடகாவில் உன்னை அடிச்சு விரட்டும் போது இந்திய ராணுவம் வரல வேணாம், இந்திய துணை காவல் படை. ஓட்டு போடும்போது, வாக்கு போடும்போது உன் பாதுகாப்புக்கு வந்து நிற்கிற துணை ராணுவ படை. காவிரியில் தண்ணி கோக்கும் போது தமிழர்களை கன்னடர்கள் அடித்து விரட்டுவார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த அவர்கள் தமிழ் நாட்டின் குடிமக்கள், அவர்கள் காசிலே தான் இந்த நாடு இயங்குகிறது. அவர்கள் காசில தான் கர்நாடகக்காரருக்கும் நலத்திட்டத்திற்கு பணம் போகிறது. அவர்கள் காசில தான் ராணுவ வீரர்கள் நாமும் சம்பளம் வாங்குகிறோம். அவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று என்னைக்காவது ஒரு நாள் உன் உயிரை பாதுகாக்க பெரிய ராணுவ துணை ராணுவ படையாது நின்றுருக்கா? நீ ஓட்டு போடும்போது நிற்கிறான் உன் உயிரை காக்க நின்றுருக்கானா? உன் முதுகில் அடிவிடும் போது எவனாவது ஒரு திராவிடனுக்கு இந்தியனுக்கு வலிச்சிருக்கா? அருகில் இருக்கிற தெலுங்கருக்கு, அருகில் இருக்கிற மலையாளிக்கு வலிச்சிருக்கா? வலிக்காது. ஏன் ஏன் வலிக்காது? எங்க உன் திராவிட இனப்பற்று? எங்க உன் திராவிட ரத்தம்? எங்க உன் திராவிட மொழிக்கு பற்றுங்க? ஏன்? அவன் கன்னடன், நான் தமிழன், அவ்வளவுதான். ஏன் நாங்க வலிக்குது கத்துறோம்? உலகத்தில் எங்கு தமிழனின் மேல் அடிபட்டாலும் இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு வலிக்கும். ஏன்னா ரத்தம் ஒன்று. அதான்டா எங்க புரட்சி பாவலன் சொல்றான், அனுபவித்து படுறானடா, வழியின் மொழியாக படுறானடா. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறான். தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். இதை உணராம நீ இல்ல, நீ பறையிரு இல்ல, நீ தேவை, நீ என்ன கொஞ்சம் தாழ்ச்சி. நீ என்ன அடிமை நாயில என்னடா முன்னடிமை பின்னடிமை? உன்ட்ட அதிகாரம் இருக்கா? இந்த நாட்டின் முதலமைச்சர் இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன் கோட்டா எதற்காக வந்தது? ஏன் வந்தது? எதற்காக இந்த இட ஒதுக்கீடு? சமூக நீதி என்றால் என்ன என்று ஒரு 10 நிமிடம் பேச சொல்லிடுறா, எழுதி படிக்காம. வெளிப்படையாக சவால் தான். இட ஒதுக்கீடுனா என்ன பேசிட சொல்லு. அது ஏன் கொண்டு வரப்பட்டது? உடனே எங்க ராசா பேசுவார். அது சொல்லக்கூடாது, அவர் பேசுவாரு. நீ பேசு ராசா. அவர் இல்லையே முதல்வர், அவர் இல்லையே துணை முதல்வர், நீ பேசு. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஏன்? எது சமூக நீதி? பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் மக்கள் நாங்கள். கல்வி கற்க கூடாது. மீறி படித்தால் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வவ்வாலை போல வவ்வால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பா என்று மனு தர்மம் எங்களை எழுதி வச்சு, அடுத்த ஜென்மத்தில் நீ நாயா போ பேயா போ, இப்பிறவியில் படித்து மனிதனா போ என்று எங்கள் முன்னவர்கள் படிக்க வைத்தார்கள். அப்படி படிக்க வைத்த பெருமக்களில் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும், அயோத்தியாச பண்டிதரும், MC ராஜாவும், பெருந்தலைவர் காமராஜரும், தெய்வ திருமகனும், எங்கள் பாட்டனார் வாவுசியும், எண்ணற்ற பெருமக்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை. எதையும் பேச மாட்டான். பெரியார் அப்பெரியார் பெரியார். எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து பிஜேபி காரனுக்கு ராமர். ஜெய் ஸ்ரீராம். எவனாவது ஒரு பிஜேபி காரன் இப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்றான், நான் படுறா. டேய் என் தம்பி தங்கச்சியில ஒரு ஏன் மார்க்கெட் இல்லை, கோயிலை வச்சு குருட்டிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். கோயில் கட்டி முடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுச்சு. ராமர் கோயில் இருக்கிற தொகுதியில அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தி வென்றுவிட்டார். கோயில் கட்டினவர் கோயந்தா வைத்தார். அதோட ராமர் மார்க்கெட் இல்லை. மார்க்கெட்டில் அதை நடிகனை வைத்து யார் படம் எடுப்பா? எடுக்கல. யாராவது இப்ப ஜெய் ஸ்ரீராம் பேச சொல்லு. இதே எல்முருகன், அருமை சகோதரர் எல்முருகன், என்னங்க விலைவாசியில் அவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், என்னங்க அந்த பொண்ணு அப்படி கதற கற்பழிச்சு விட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். பேட்டியில் இருக்குங்க அவர் சொல்லிட்டு ஓடுனது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அது மாதிரி நீங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம வேலை இல்லை, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் 3 தடவை சொல்லு. பரிச்சை எழுத போறியா? அதெல்லாம் படிச்சுக்கிட்டு அது 300 தடவை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் எழுதி வச்சுட்டு வா, பாஸ், நீ பாஸ். இது ஒரு கொடுமை. ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாக்கு ஜெய். இது இவங்க மாதா மாதிரி பாரதம் ஒன்னாக்கடா ஒண்ணுதாடா.
பாரத மாதா மணிப்பூர்ல 2 பெண்ணை நிர்வாணமா வீதியில் இழுத்துட்டு போய் வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்துன நீ பாரத மாதா ஜெய போடுற. மருத்துவ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கூட்டு வன்புணர்வு செய்து கொண்டு விட்டு நீ பாரத மாதாக்கு ஜெய. 8 வயசு பிள்ளை ஆசிவாவை கோயிலுக்குள்ள வச்சு 22 பேர் கைய காலை உடைச்சு செதைச்சு கொன்னு நீ பாரதி மாதாக்கு ஜெய. நல்ல வேலை அந்த பாரத மாதா உயிரோடு இல்லை, அது கற்பனை. உயிரோடு இருந்தா கதற கற்பழிச்சு கொண்டிருப்பாங்க. எப்படி இருக்குது பாரு. இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. இப்ப அதை பேச மாட்டான். அந்த கோயில் முற்று பெற்றுச்சு, அது நெறிஞ்சு மறுபடியும் இப்ப என்ன ஜெய் ஜெகநாத். ஒரிசால இருக்கிற பூரி ஜெகநாதருக்கு வந்துட்டான் ஜெய் ஜெகநாதர். அது மாதிரிதான் இந்த திராவிடன் ஒவ்வொரு நேரத்தில் ஒன்னு பேசுவான். உனக்கு தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே, இந்த நிலமெங்கும் உலகத்தின் தலை சிறந்த சுவையுள்ள ஆரஞ்சு பழங்கள் விளைந்த காடு இது. வேல்ஸ் சொல்றா, என் பாட்டை மருதுபாண்டி பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தாரு அவங்க இதுல விளைஞ்சதுன்ட்டு. அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லைங்கிறார். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாட்டை ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செஞ்சிருக்கான். இன்னைக்கு என் வீட்டை சுற்றி ஒரு வேலைக்கருவ முள்ளா இருக்கு. 200 ஆண்டுல என்னடா பண்ணி தொலைச்சிங்க? இப்ப திருப்பி அவன் பேரை தூக்கி எல்லாத்தையும் வீசணும். போர்க்கால நடவடிக்கையில் வெட்டி வீசுவேன் இந்த சீம கருவேலையை, இந்த தைல மரங்கள். காகிதத்தின் பயன்பாட்டை குறையிடா. இன்னைக்கு தான் பூரா அலைபேசியில போற. எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, 1 கிலோ இந்த பாருங்க 1 அடி உயரம், இதுல இருந்து 1 அடி உயரம். செய்தித்தாள் நீங்க படிக்கிறீங்கல்ல, தினத்தந்தி இந்த மாதிரி செய்தித்தாள்கள் படிக்கிறீங்களா, தினமணி, இந்த செய்தித்தாள்களை 1 அடி உயரம் உள்ள செய்தித்தாள்களை சேமித்து நீங்கள் மறுசுழற்சிக்கு திருப்பி கொடுப்பீர்களே, ஆனால் 7 அடி உயரம் உள்ள ஒரு மரத்தை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் என்று சொல்றார். நாங்க மரம்னு சொல்றது உனக்கு எல்லாம் வேடிக்கை இருக்குன்னு இருந்தாலும் என்ன மரம்னு பேச்சுக்கிறேன்னு. கவி பேரரசு வைரமுத்து எழுதிய கவிதை படி, மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மனிதன் மறந்தான். மரம் மனிதனின் உயிர். மரம் இல்லை என்றால் நீ வாழ முடியாதுல்ல. உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த எனது தமிழ் சமூக மக்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, நாம் மூச்சு காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம். ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை வெளியிடுகிறோம். இந்த மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் கரியமில வாயுவை நச்சு காற்றை சுவாசித்து நற்காற்றை மூச்சு காற்றை ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இந்த இயற்கையின் முரண் இல்லை என்றால் உலகில் நீ இல்லை, நான் இல்லை, எந்த உயிரினமும் இல்லை. சிங்கம், புலி, கரடி, யானை, கொக்கு, குருவி எதுவும் இல்லை, செத்து போயிடும். இப்ப புரியுதா மரம் ஏன்னு? மரமும் நம்மை போல மூச்சு காற்றை சுவாசித்து நச்சுக்காற்றை வெளியிட்டால், கரியமில வாயு என்கிற அந்த ஆக்சிஜன், அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டால் நாம் வாழ முடியாது. மரங்களில் எவ்வளவு வகை இருக்கு. இந்த வேப்ப மரத்தில் இரவில் அதன் கீழே படுக்க கூடாது. காரணம் என்ன? பகலில் ஆக்சிஜனையும் இரவில் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவையும் இந்த மரம் வெளிப்படுத்தும். அப்ப அது கீழே கட்டில போட்டு பட. தாத்தா பாட்டி அப்பாலாம் சொல்லுவாங்க, வேப்ப மரத்துக்குள்ள ராத்திரில படுக்காதப்பா, பேய் அடிக்கணும். பேய் அடிக்கிறது மூச்சு திணறல் வரும். அப்ப மூச்சு திணறல் வரும், நெஞ்சை யாரோ அழுத்துற மாதிரி இருக்கும். அப்ப நீ என்ன கற்பனை செய்கிற? பேய் ஏறி உட்காந்து குறவளையை பிடிச்சி நெஞ்சை அழுத்துதுன்னு நினைச்சுக்கிற. இந்த இதை சொல்லித்தர நம்ம ஆத்தாளப்பனுக்கு அறிவியல் மொழி தெரியல. அது கரியமில வாயு நச்சுக்காற்று கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் பிள்ளைகளே, அதனால இரவில வேப்ப மரத்து நிலையில படுக்காதீர்கள் என்று சொல்ல இந்த அறிவியல் அறிவு அவர்களுக்கு இல்ல. மொத்தமா பேய் அடிச்சுடுன்றான். ஆனால் 24 மணி நேரமும் ஒரு மரம் ஆக்சிஜனை வெளியிடுது, மூச்சு காற்றை, உயிர் காற்றை. அது எது? ஆலமரம், அரச மரம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜனையும் 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுகிறது. அது துளசி செடி. துளசியை நீ வீட்டில் வளர்ப்பது பக்திக்கு இல்லை, உன் புத்திக்கு என்பதை புரிந்து இனிமேலாவது வள. தூய காற்றை சுவாசி. நாங்கள் துளசி செடி புரட்சின்னு எல்லா வீடுகளுக்கும் துளசி கொடுத்தோம், இப்பவும் கொடுப்போம். அவன் 1000 ரூபா கொடுப்பான், நாங்கள் 5 துளசி செடி கொடுக்குறோம். அப்படின்னா என்ன கொடுக்குறோம்? மூச்சை கொடுக்குறோம், உங்களுக்கு உயிரை கொடுக்குறோம். அதை புரிஞ்சுக்கணும். மரம் ஏன் மரம்னு சொல்லிட்டே இருக்கிறான்ட்டு. இங்கே உன் பாரம்பரிய மரத்தை தம்பி ஹுமாயூன் பேசும்போது திருப்பி சொன்னான். நம்முடைய பாரம்பரிய தொன்ம மரம்னு. வேப்ப மரத்தில் பறவைகள் கூடு கட்டும், ஆலமர அரச மரத்தில் கூடு கட்டும். ஏன்?
எங்கு உணவு இருக்கோ நல்ல காற்று இருக்கோ அங்கே போய் இந்த மரங்கள் இந்த பறவைகள் கூடு கட்டும். பூக்கும் சில மரங்கள் காய்க்காத கனி வராத மரங்கள் பறவைக்கு உணவாகாது. பறவைக்கு உணவாகாத மரத்தில் எப்படி கூடு கட்டும்? நாவர மரங்கள் கனி தரும், ஆலமரம் அரச மரம் கனி தரும். அதில் பறவைகள் மைனா சிட்டு வவ்வால் எல்லாம் காகை எல்லாம் காகமெல்லாம் சாப்பிடும். சாப்பிட்டது என்ன செய்யும்? அந்த விதையை அந்த இடத்தில் இல்லை, பல மைல் தூரத்திற்கு பறந்து சென்று பூமி எங்கும் விதைகளை தூவும். விதை பரப்பும் தூதுவர்களாக தேவதைகளாக இந்த பறவைகள் பூமியிலே வேலை செய்யும். மலை மேலே இருக்கிற காடுகள் நீ உருவாக்குனதா? நம் பாட்டனா முப்பாட்டனா? இல்லை, அவ்வளவும் பறவைகள் நட்டு உருவாக்கிய மரங்கள். உரம் போட்டவன் யார்? காடுகளிலே வாழுகிற சிங்கம், புலி, கரடி, பாம்பு, தேளு, பூச்சி எல்லாம். உரம் போட்டது யார்? அவன். பிறகு யார்? மரம் தனக்குத்தானே இலைகளை உதுத்து வேர்ல கொட்டினா மக்கி 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 மண்ணாகி அதுவே உரமாயிருச்சு. மழை பெஞ்சா நீர் கடக்குன்னு ஓடாது. ஏன்? அந்த மக்கிய இலையும் தலையும் மண்ணாக இருந்து நீரை உறிஞ்சி அப்படியே வைத்துக் கொள்ளும் வேர்கிட்ட, உடனே ஓட விடாது. தம்பி, இயற்கை ஒரு பேரற்புதம் தம்பி, அதை படிக்கணும். சொல்றான்ல ஒரு அறிஞர், உன் பிள்ளைகளுக்கு எதையும் நீ கற்பிக்க வேண்டியதில்லை, இயற்கையை நேசிக்க கற்றுக்கொடு, அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறான். நீ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ எதை கவனிக்கிற? நீ இத்தனை ஆண்டு காலம் செய்தித்தாள படிக்கிறீல்ல, பார்வையற்றவன் சாலை விபத்தில் இறந்தான், எவனாவது சொல்றான்? இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு செய்தியில் பார்வையற்றவர்கள் சாலை விபத்தில் இழந்தார்கள், நீ சொல்லிரு. ஏன்? பார்வை இல்லை, ஆனால் அவன் அறிவு கண் கொண்டு அவ்வளவு பொறுப்பாக சாலையை கடக்கிறான், நடக்கிறான் என்று பொருள். பார்வை இருக்கிற நீ பார்வையற்றவனாக வாழ்கிறாய். சீக்கியன் இந்திய நாட்டில் பிச்சை எடுத்தான்னு சொல்றா பாப்போம். அவன் தன்மானம் மிக்கவன்டா. சீக்கியம் பிச்சை எடுத்தான்னு சொல்லு பாப்போம். கவனி, அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கவனி. எதையுமே கவனிக்க மாட்ட. 3 மணி நேரம் 4 மணி நேரம் புள்ள வேர்வை அப்படியே ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் மூச்சு அடைக்க பேசிட்டு இறங்கும்போது எல்லாம் பேசுனா சீமான் என்ன இருக்கு கையில கொடுத்துட்டு போன்ற. நான் அவ்வளவு நேரம் பேசிட்டு போகும்போது சூப்பரா பேசினேங்கிறேன். ஏன் நல்லா பேசினேன்னு சொல்ல வேண்டியது என்ன? அது சூப்பரா போடணும் இல்ல, நல்லா உங்க ஸ்பீச் ஏன் பேச்சுன்னு சொல்ல வேண்டியது என்ன? என்னைக்கு திருத்துறது? என்னைக்கு திருத்துறது சொல்லுங்க? இந்த கோபத்துல தான்டா பல பேர் தீக்குளி செத்து போயிட்டான். எப்படியோ போங்கடா கர்மம்னு என் தம்பி முத்துக்குமார், என் தங்கை செங்குடி, என் தம்பி அப்துல் ரவுப்பு, தம்பி விக்னேஷ் எல்லாம் வெறுப்புல இங்க எரிஞ்ச நெருப்பை உடம்புல கொட்டி செத்துட்டான். உள்ளத்துல எரிஞ்சிச்சு, உடல்ல கொட்டுறான்னு கொட்டி செத்துட்டான். அந்த நெருப்பை நாங்க பற்ற வைக்கிறோம். ஒரு இளைய தலைமுறை எழுச்சி கொண்டு புரட்சியாக வெடித்து வரட்டும்னு சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தால் எங்களை வீழ்த்த ஒரு வயலும் கிடையாது. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டு எழுந்தால் எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி எழுந்தால் எந்த கொம்பாதி கொம்பனும் எதிர் நிற்க முடியாது. இந்த நாட்டை நாங்கள் எப்படி ஆளுவோம் ஒவ்வொன்னா போட்டு காட்டுவேன், படம் போட்டு காட்டுவேன். எப்படி ஆட்சி செய்வேன் பாரு. ஒரு மகன் பாரு, உனக்கு எப்படி வேலை கொடுப்பேன், உனக்கு எப்படி கல்வி கொடுப்பேன், உனக்கு எப்படி மருத்துவம் கொடுப்பேன். 90 வயது அப்பத்தா சாக கிடந்தாலும் அவன் என் தேசத்தின் தாய். நான் மருத்துவம் கொடுப்பேன். 1 ரூபாய் 1 கோடி இலவச மருத்துவம். யாருக்கு? இந்த நாட்டில் முதலமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த தரத்திற்கு மருத்துவம். தனியார் மருத்துவமனைக்கு போனால் தான் தரமான மருத்துவம் கிடைக்கும் என்கிற நிலையை தலைகீழாக மாற்றுவேன் உங்கள் மகன். தான் தமிழர் கட்சியின் ஆட்சி ஆக சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுக்கும். இப்படி இல்லை, சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கிற நிலைமை மாறும். இந்த தைல மரங்கள் வெட்டி சரிக்கப்படும். சமூக நலக்கேடு. இந்த சீமக்கருவலை இந்த தைல மரத்தை ஏன் இவ்வளவு வேர்க்க வேண்டியதற்கு? மரங்களின் பிசாசு. இந்த மரத்திற்கு வேர்க்கும், அந்த மரத்திற்கு வேர்க்கும். ஆனால் வேர்க்காத மரங்கள் இந்த யூக்கலிப்டஸ் என்கிற தைல மரமும் சீமக்கருவேலை. வேர்க்காத மரத்தினால் என்ன விளைவு? சூரிய ஒளியிலே கடல் நீர் நீராவி ஆகி அப்படியே ஈர பதத்தோட மிதந்து வரும். அதுதான் மேகமாக உருவாரும். மேகமாக உருவாவதற்கு முன்பு அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். இந்த ஈர பதத்தை, இந்த காற்றை
இந்த மரங்கள், வேர்க்காத மரங்கள் உறிஞ்சிக்கொள்ளும். அப்படின்னா எப்படி மேகம் வரும், எப்படி மழை வரும்? மழை பொழிவை சுத்தமாக தடுத்து நிறுத்திவிடும். அதனால்தான் பூமியின் சொர்க்கமாக இருந்த நமது புதுக்கோட்டை மண் இன்னைக்கு வறண்டு கிடக்க காரணம் இந்த தைல மரங்கள். 20,000 ஏக்கர்னா என்ன இருக்கும்? காற்றில் மிதந்து வரும் கடல் அருகில் இருந்து மழைப்பொழிவு குறைய காரணம் காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை அது உறிஞ்சிக் கொள்ளுது. ஆழத்திலும் அகலத்திலும் 40 அடிக்கு கீழே தண்ணீரை உறிஞ்சி தின்னுவிடும். அதனால என்ன சொல்றான், அலிடா பாரம்பரிய மரங்களை நடுறா, போர்க்கால மரங்கள் நடுறா. மரம் நடுவதே மக்கள் இயக்கமாக மாற்றிட. எப்படி மாத்துவ? பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது பொருள் இருப்பவர் பொருள் தருக, அரிசி இருப்பவர் அரிசி தருக, பணம் இருப்பவர் பணம் தருக. ஒண்ணுமில்ல, மளிகை கடைக்காரர் மண்டிக்காரர் விறகு தந்தான், ஒண்ணும் முடியல. தாய்மார்கள் சமைச்சு உணவை பரிமாறிவிட்டு போனாங்க. மக்கள் இயக்கமாக மதிய உணவு திட்டம் மாறியது. அப்படி உங்கள் பிள்ளைகள் வென்று வரும்போது 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் மக்கள் இயக்கமாக மாற்றி நிலமெங்கும் பனை மரங்கள் நடப்படும், பனை விதைகள் தூவப்படும். பனை 840 பயன்பாடை தருகிறது. கற்பக தருங்கிறான். பனையின் பயன் என்ன? ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய். அமெரிக்கால உலகம் இயற்கை உணவுக்கு திரும்பி கையேந்தி நிக்குது. உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. உங்கள் மகன் வந்தால் தலைகளா மாறும். தேசிய குடிபானம் எது? கரும்புச்சாறு, பழச்சாறு, இளநீர், நொங்கு எல்லாம் தேசிய குடிபானங்கள். தேசிய மதுபானம் பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. கள்ளுக்கடைன்னு நான் சொல்லல, பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. இவ்வளோண்டு அருகம்புல் உடம்புக்கு நல்லதுங்கிற. தென்னையும் பனையும் எவ்வளவு பெரிய புல்லுன்னு பாத்துக்க. நம் தாய்ப்பால் போல அதன் பால். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, கடை, டாஸ்மார்க், அடை, அவ்வளவுதான். பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவாய் சீமான்? 9 லட்சம் கோடி பால் சந்தை இருக்கு. 9 லட்சம் கோடி பால் இருக்கு. நான் ஆடு மாடு வளர்ப்பேன். நான் வளர்ப்பேன்னா எப்படி பண்ணுவேன்? அரசாங்க வேலை. புதுக்கோட்டையில அரிமளத்திலேயே அங்கேயே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. வரும். எப்படி சீமான வேலை? இங்கதான் போடுவேன்ல. 20,000 ஏக்கர்ல நீ யூக்கலிப்டஸ் பண்ண மரத்தை நட்டு நாசமாக்கும் போது அந்த 20,000 ஏக்கரிலே இயற்கை வேளாண் கூட்டுப்பண்ணையை நம்மாழ்வார் மகனால் உருவாக்க முடியாதா? ஒருங்கிணைந்த பண்ணை. வா, கீரையில் எத்தனை வகை இருக்கு, ஆடு மாடுல எத்தனை வகை, அங்க ஓங்கோல், கிரு எல்லாமே இருக்கு. வா, எருமை இருக்கு, எருமைப்பால் என்ன, பன்னிக்கிரி இந்தா இருக்கு, நாட்டுக்கோழி இந்தா இருக்கு, வேற என்ன வேணும், மீன் இந்த குளம் இந்தா இருக்கு, வேற என்ன வேணும், எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆடும் மாடும் மாடு அல்ல, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்விதான் மாடுனனுக்கு சிறந்த செல்வம். ஆனால் மாடும் நம் செல்வம். யாரு? நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருடைய மறைமொழி போதிக்குது. மாடு நம் செல்வம். நடமாடும் வங்கிகள், மொபைல் பேங்க் என்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். பாலும் கோழி முட்டையும் இருந்தால் நாட்டில் பசி ஏது? யார் என்னோடு வாதிடுவது? பால் முழு உணவு. நீ பழச்சாறு குடி, இளநீர் குடி, கழிவு வராது. எந்த திரவ உணவிலும் வராத கழிவு பாலில் வரும். நீ 3 வயது வரை உணவு உண்ணவில்லை, தாயின் மாரிலே பால் தான் குடித்தாய், ஆனால் கழிவு போனா. ஏன்? பால் புரதச்சத்துள்ள முழு உணவு. அந்த பால் இருக்கும் போது என் பிள்ளைகள் பசி என்ற சொல்லை மறந்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் பசி என்ற வார்த்தை ஒழிக்கப்படும். பசி வந்தால் 10 பறந்து விடும் என்கிறார் அவை பெருமாட்டி. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, காமம், தொழில், முயற்சி 10 பறந்து விடும்ங்கிறா. அப்படின்னா நீ மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறா. அப்ப பசியை ஒழித்து நான் என் மக்களை மனிதர்களாக்குவேன். என்ன பண்ணுவேன்? நானே வேளாண்மை செய்வேன். அரசு பணி. சிரிப்பானே, வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்தில்ல, நாட்டுக்கோழி, ஒரு மாடு கொடுத்தில்ல, ஒரு ஆடு கொடுத்தில்ல, என்ன சொல்லி கொடுத்தாய்? வறுமை போகும் என்று சொன்ன. நீ வீட்டில் வளர்க்க மாடும் ஆடும் கோழியும் கொடுத்தாய், நான் அதே நாட்டில் வளர்க்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேங்கிறேன். இவ்வளவுதான். நீ கொடுத்த ஆடு மாடும் கோழின்னு வளருதா? இல்லை. அப்ப நான் வளர்க்குறேன், 1000 ஏக்கர்ல வேளாண் பண்ணையை போடுறேன், நாட்டு மாடுகளை வளர்க்குறேன். என் மாடு செத்துருச்சு, பிரேசிலிருந்து இறக்குறேன், குஜராத்தில் போய் ஓங்கோல், கிரு அந்த வகையில் கொண்டாடுறேன். இருக்கிற வரைக்கும் என் மாடுகளை வச்சு வளர்ப்பேன். பால் நானே. உனக்கு பால் எங்கேருந்து வருது? ஆந்திராவில் இருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? அப்படின்னா மானஸ்த நீ பால் குடிக்காதரா, நெய் திங்காத, நெய் ரோஸ்ட் சாப்பிடாதரா, நாக்க அறுத்து போட்டு போடா
போ. கறி நல்லியா போடுன்னு உன்னை எடுத்து சல்லிய வெளுத்து விட்டுறேன். அல்ல ஆனா ஒரு சுக்கா போடு, சுக்கா அதை பக்காவா கெடுத்தீங்க தெரியுது. சுக்கா பிரியாணி சாப்பிட தெரியுது. பாய்த்துக்கிற ஒரு கிலோ கறி 1000 ரூபா. உன் கறி ஏதாவது நாயுதுங்க மேடம். ஆடு செத்தா நம்ம தாத்தா கவியரசு கண்ணாசில மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்குடுன்னு போயிட்டாரு. அந்த மயத்துக்கு நீ பயன்பட மாட்டேன், ஒன்னத்துக்கும் பயன்படல. எவனாவது ஆடு மாடு செத்தா அதில் மரத்தை நடுறானே, மனுஷன் செத்தா புதைச்சிட்டு மரத்தை நடுறானடா, களி செடியை நட்டு விட்டு போறேன். ஏன்னா ஒரு வரணும் ஒன்றும் வராது. கருமம். ஆடு மாடு நாங்கள் வளர்ப்போம்மா அப்படின்னு. அப்போ நீ கிருஷ்ண பரமாத்மாவை கேவலப்படுத்துற. இப்போ நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசிங்கப்படுத்துற, இயேசுவா அசிங்கப்படுத்துற. அவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க, நீ மேய்க்க மாட்டாப்ப. நீ மேய்ப்ப, நான் தான் 50,000 சம்பளம் கொடுப்பேன். அப்புறம் நீ மேய்ப்ப, நீ மேய்க்கல போ, நானே மேய்ச்சிக்கிறேன். உனக்கு ஃபோர்டு வரணும், அமெரிக்க முதலீட்டை கொண்டு வரணும். ஐயா போய் நான் சாதனையோடு வந்திருக்கிறேன், நான் சாதித்து வந்திருக்கிறேன், இதை வெற்றி பயணம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் 7,500 கோடிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், இதில் பல ஆயிரம் பேருக்கு வேலை. யாருக்கு வேலை? ஏற்கனவே வந்த முதலீடு எங்கே இருக்கு? ஏப்பா ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா, இந்த முதலீட்டெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரீங்களே, யாருக்கு வேலை செய்யறிய? சரி கொண்டு வரிய, அவன் இந்த தொழிற்சாலையை எங்கே தொடங்குவேன்? உங்கள் அப்பா நிலத்திலையா எங்கள் அப்பா நிலத்திலையா? எங்கள் அத்தால போய் நிலத்தை பறிப்பேன், அதில் போடுவேன். வானத்தில் கட்டல தொழிற்சாலை, நிலத்தில் தானே கட்டணும். அது எங்கள் நிலத்தில் கட்டுவேன். நீ என்ன ஒப்பந்தம் போடுற? தடையற்ற மின்சாரம், நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், உற்பத்தி செய்கிறவரை விரைந்து எடுத்து செல்ல 8 வழி 4 வழி சாலை போட்டு தரப்படும். இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. இதே ஃபோர்டு அமெரிக்காவில் தொடங்கி நான் அங்க வேலைக்கு போனா 2 லட்சம் கொடுக்கணும். இதே தொழிற்சாலை இங்க வந்தா எனக்கு 30,000 கொடுத்தா போதும். அப்ப குறைந்த சம்பளத்திற்கு என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடி கொண்டு போறான். அவன் வாழ்வான் வளர்வானா? வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன் வளர்வேனா? இதான் கேள்வி. இப்ப சம்பளத்தை வாங்கி சாப்பிடலாம். இப்ப வேலை, அதுக்கு சம்பளம் வந்தால் பசியாம சாப்பிடலாம். சாப்பாடு எங்க இருந்து வரும்? சாப்பாடு எங்க இருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு கத்திரிக்காய் வெண்டைக்காயை உற்பத்தி செய்யும்? அது நிலத்திலிருந்து தான் விளையும். நிலத்தை எடுத்துட்டா என்ன செய்த? எப்படிப்பட்ட அறிவார்ந்த ஆட்களிடத்திலே நாடு இருக்குன்னு பார்த்து. பொருளாதாரம் எங்க இருக்கு? 1 கிலோ தக்காளி 200 ரூபாய்ன்னு எவ்வளவு குதிச்ச நீ? அப்ப பொருளாதாரம் எங்க இருக்கு? அத்தியாவசிய உணவுப் பொருள் இருக்கு. பால், முட்டை, காய்கறி, கீரை, அரிசி, பருப்பு, வெங்காயம் அங்க இருக்கு. அதை விளை வைக்க முடியாது. நீ எண்ணிக்கை, நீ ஒரு நாள் நீ போடாத சத்தியத்தின் மகன் நான் வென்றே தீர்வேன். இந்த நிலத்தை பூமியின் சொர்க்கமா நான் மாத்தல. நீ என்னை கேளு. எங்க பார்த்தாலும் மேய்ச்சல் நிலங்கள், ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். என்ன அரசு வளர்க்கிற ஆடு மாடு? நாட்டு கோழி வளரும். பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளை போகுதா? இவன மாதிரியா ஒரு வாரம் உப்புமா போட்டு சாகடிக்கிறதுக்கு காலை உணவுன்னு? ஏன்னா உப்புமா கம்பெனி ஆட்சி உப்புமா தானே போடும். அந்த நிலை வராது. நானே விவசாயம் பண்ணுவேன். குறிஞ்சி அங்காடி, மல்லை முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி என்று நானே விற்பேன். நோ ஊபர் ஓலா. உலா என்ற அரசே நடத்தும். ரபிட்டோ கிபிட்டோலாம் கிடையாது, நானே நடத்துவேன். எல்லாம் சுகி சுமோட்டாலாம் ஸ்டாப் இட். நானே நடத்துவேன். உனக்கு என்ன அவ்வளோ சோம்பேறித்தனம்? கொண்டு வந்து தரணும், நானே தருவேன். ஆடு ஒப்பந்தம் போடு, அரசு வேலை. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. டேய் வாங்கரா வச்சு தூக்குச்சட்டியில பழைய கஞ்சி ஊற்றி மேய்க்கிறது நினைக்காதரா. சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமரா சுத்தி மின்சாரம் பாய்ச்சப்பட்ட இரும்பு வேலி, 2 அடுக்கு வேலி, 2வது 3வது அடுக்கில் மின்சாரம் பாய்ச்சிருக்கோம். முதல் 2 அடுக்குல மின்சாரம் பாயாது. ஆடு மாடு அது பாட்டுக்கு மேயும். 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் குளம், 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் குளம், மேய்ச்சல் நிலம். என் பிள்ளைகள் மேய்வார்கள். ஆடு மாட்டு சாணம் மூத்திரம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே உங்க உரக்கடங்களை கொட்டுவேன், அங்கே சேமிப்பேன். அந்த இடத்திலிருந்து ஈத்தேன் எடுக்கிறத மூடுவேன். அங்கிருந்து ஈத்தேன் எடுப்பேன். பாயா கேஸ் ஆடு மாட்டு கழிவிலிருந்து, மனித கழிவிலிருந்து, மக்கிய இலைதலை கழிவிலிருந்து பல கோடிக்கணக்கான டன் ஈத்தேனை தயாரிப்பேன். எரிகாற்ற பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறத நீர்த்தீர்வு. இந்த தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரியை எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறது. ஆனால் புனல் ஸ்டாப் இட். காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கடல் அலை மின்சாரம். இந்த பூமிக்கு, இந்த காற்றுக்கு, நீருக்கு எந்த கேடும்
தராத மின் உற்பத்தி திட்டத்திற்கு விரைந்து போகும். இந்த தனியார் முதலாளிகள் சூரிய ஒளியில் மின்பூங்கா கிடையாது, அரசே தயாரிக்கும், எல்லாம் அரசு பணி. நீ அரிமளத்திலே இரு, நான் தர உனக்கு கவர்மெண்ட் வேலை. நீ ஏன் அரபு நாட்டில் போய் மொட்டகம் மேய்க்கிற? சொந்த நாட்டில் மேய். நீ இரு, கண்ணாடி அறைக்குள்ள இரு, அது மேயும். இங்கிருந்து சிசிடிவியில் பாரு, டே மயில கண்டுபடுறான் போய் பாரு, அதை எடு. பாலை பீச்சுனா கை கிட்ட கறக்க வேணும், அதுக்கெல்லாம் எந்திரம் இருக்கு, நீ காட்டுவேன் பாரு எப்படி கறக்குறான்னு. ஏத்ரா லாரியில ஏத்ரா எங்கடா போகுது? பால் கோபாவுக்கு. எங்கடா போகுது? பாலாடை கெட்டிக்கு. எங்கடா போகுது? தயிருக்கு. எங்கடா போகுது? மோருக்கு. எங்கடா போகுது? நெய்க்கு. பண்ணைக்கு பக்கத்துல பல தொழிற்சாலைகளை கட்டிடுவேன். படிக்காத ஆத்தாள் அப்ப அண்ணன் தம்பி எல்லாம் அரசு வேலை பார்ப்பான். வறுமைங்கிற வார்த்தையை தமிழ் பேரினத்திலிருந்து ஒழிச்சிருவேன். உனக்கு சோறு இல்லைங்கிற சொல்லே இருக்காது. நீ தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமானே? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமானே? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். ஏன்? தமிழன் அரசு, தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு இல்ல, தமிழ்நாட்டு அரசு. தமிழ்தாய் வாழ்த்தையே மாத்திருவேன்னா பாரு, தமிழ்நாட்டு அரசு முத்திரையே மாத்திரன்னா பாரு. பாரு தமிழ்நாடு மக்கள் அரசு .com தட்டிப்பார், தமிழ்நாட்டு முத்திரை எப்படி மாற்றி வச்சிருக்கேன்னு பாரு. உனக்கு மறுப்பு இருந்தா எழுதி போடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் அடையாளமாடா, வேற எந்த அடையாளமே உனக்கு இல்லையா? தமிழ் பேரினத்திற்கு வள்ளுவனை தாண்டி அடையாள பெருமை வேணுமாடா? முற்றுமுழுதாக இந்த நிலத்தை மாற்றம். 40,000 ஆசிரியர் பெருமக்கள் தகுதி தேர்வு எழுதி வேலை இல்லைன்னு வீதியில் நிற்கிறான்டா, மாத்திரம்டா. நாம் தமிழர் அரசு வரணும். துப்புரவு பணியாளர் வீதியில் நின்று போராடுறான், தனியாருக்கு எங்களை கொடுத்துறாத கூலிகளான், மாத்திரம். நாம் தமிழர் அரசு. வேளாண்குடி மக்கள் விளைவிக்கிற பொருளை உரிய அகவிலையை கொடுத்து வாங்கணும். நாமளே வேளாண்மை செய்கிற அது தனி, ஆனால் வேளாண் பெருமக்கள் விளைவிக்கிற அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து. ஏன்? எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயி தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். தம்பி, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் உங்கள் பிள்ளைகள். அப்படின்னா வேளாண் குடிமக்கள் விளைவிக்கிற பொருளை உரிய விலை கொடுத்து வாங்கி பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகள். புதுக்கோட்டை மாவட்ட தலைநகரில் இல்லை, ஒன்றிய தலைநகரிலேயே சேமிப்பு. எது எது திணை வாங்கினா, வரகு வாங்கினா, சாமை வாங்கினா, கேழ்வரை வாங்கினா, நெல் வாங்கினா பாதுகாப்பேன். நீ அப்படி இல்லையே, என்னுடைய நெல்லை வாங்கி வீதியில் ஒரு தார்பாய் போட்டு மூடி விடுற, மழை பெய்யும், தார்பாய் பறந்துருது, முளைச்சிக்கிட்டு நிற்குது. ஆனால் நீ டாஸ்மாக் சிறக்க குளிரூட்டப்பட்ட அறைக்கில் வச்சு பெட்டி பெட்டியா பாதுகாத்து வைக்கிற. எப்படி? சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்க வைக்கிற. நான் சாப்பாடு உலகத்துக்கு போடுற சம்சாரி அரசு வேலையாக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்னியர் டாக்டர் அரசு வேலைன்ற, நான் ஆடு மாடு வளர்ப்பவனே அரசு வேலைங்கிறேன். உனக்கு சிரிப்பா இருக்கு, 5 ஆண்டு என்கிட்ட கொடு, 5 ஆண்டு இந்த பிள்ளைகள்கிட்ட கொடு. நீ வருத்தப்படுவ. அப்பவே கொடுத்துருக்கலாம் இந்த பிள்ளைகள்கிட்ட, எவ்வளவோ மாறுதலை கொண்டு வந்திருப்பான். பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை உங்கள் பிள்ளைகள் மாற்றி விடுவோம். எங்கு பார்த்தாலும் மேய்ச்சல் நிலம், எங்கு பார்த்தாலும் காடுகள், எங்கு பார்த்தாலும் நீர்த்தேக்கங்கள். தேகத்தில் தேமல் விழுவது போல என் பூமி தாயின் தேகத்தில் அங்கங்கே நீர் தேமல்கள். 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் குளம், குட்டை, ஏரின்னு வெட்டி நீரை தேய்க்கிறோம். ஒரு சொட்டு தண்ணிக்கு ஊரான்ட்ட கையேந்து வேண்டிய தேவையில்லாது நிறுத்திடுவேன். பேரறிவிப்பு செய்வேன் நானே, காவிரியிலிருந்து எனக்கு தண்ணி தர வேண்டாம். நானே சொல்லிடுவேன். எப்படி சொல்றேன் பாரு, சொல்றேன் பாரு. மீனவனை தொடுறானே, மொட்டை அடிக்கிறேன், நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டான். இப்படிதான்டா நம்ப மாட்டேன்ட்டான். நான் இவ்வளவு பெரிய ஆளா வருவேன்னு எவனும் நம்பல. அவன் சினிமா எடுக்கிறவன், அவன் கதை வதன நல்லா எழுதுவான், அவன் நல்லா இது சொல்லுவான். அவன் போய் அப்படின்னா திணறான் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு. என்ன செய்யறது தெரியல. எப்படா இந்த 8 விழுக்காடு வாங்கினா அப்படின்னு. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. நீ 26 தேர்தலில் நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வேண்டர் இதெல்லாம் அப்படின்னா. தம்பி, என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன்னு நான் சொல்லிட்டு சிறைக்கு போயிட்டேன் தம்பி. ஆனால் 3 நாள் இலங்கையிலிருந்து ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு பயணிச்சு வரல. அந்த பயம் யாருக்கு? இந்த பயம். அது இந்த பயம் இவர் தந்த பயம். அவர் மகன் என்ன ஆட்டம் காட்டுவேன்னு அவனுக்கு தெரியும். உன்கிட்ட கேட்குறேன், கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறானா இல்லையா? போறான்.
அப்ப அவனை ஏன் தொடறது இல்லவன்? ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான், நமக்கு ரொம்ப நாளா மத்தவனே அப்பனா இருக்கான். புரியுதா? அவன் தொடமாட்டான். அப்ப பிரச்சனை சிங்களனுக்கு என்ன? எல்லை தாண்டி வர்றவன் மீனவன்கிறது பிரச்சனை இல்லை, எல்லை தாண்டி வருபவன் தமிழன்கிறது பிரச்சனை. இப்ப நான் வந்து உட்காந்து ஒரு தடவை தொடரா, இப்ப நான் கெஞ்சிரன்ல, என் தம்பி துறையை டப்பு டப்புன்னு பிடிச்சி உள்ள போடுறிய, என்னை ஒரு தடவை போடுங்கிறன்ல, அது மாதிரி நான் வந்து உட்கார்ந்தவனை தொடு பார்ப்பேன். இப்ப தொடு என் மீனவனை தொடரா பார்ப்போம். தொடரா மாட்டான். ஏன்? இந்த வரா ஒவ்வொரு படகுலே 2 பேரை ஏத்தோண்டா வீரனை, நெய்தல் படை வீரனை நானே பயிற்சி விட்டு ஏற்றுவேன். வலுவான ஆயுதங்களை கொடுப்பேன், நீ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய கையெறி குண்டுகளை கொடுப்பேன். கிட்ட நெருங்கினா தூக்குடா தூக்குடா தூக்குடா. அதை சர்வதேச பிரச்சனை ஆகட்டும்டா. சந்திக்க போறது நான். என்னடா எங்க ஆத்தாளக்க தாலி இருக்கிறத வேடிக்கை பார்க்க வந்தவன் நினைச்சாடா? தாலி அறுத்தவன் தலை அறுக்க வந்த தமிழின கூட்டம்டாது, தலைவர் பிரபாகரன் பிள்ளைகளின் கூட்டம். இது ஒரு புது யுகம். இதுவரை இந்த நிலத்தில் நீங்க பார்த்த அரசியல் இல்லை. இது முழுக்க முழுக்க மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிற இளைஞர்களின் எழுச்சி கூட்டம், பிரபாகரன் பிள்ளைகளின் கூட்டம். அது அவனுடைய யுகம். இங்க நோ கருணாநிதி, நோ அது இதெல்லாம் பேச்சு கூடாது. இது எங்க ஆட்டம். இந்த ஆட்டத்துல ஒரு தடவை கொடுத்து பாரு, எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு மட்டும் பாரு. நோ ஊழல் லஞ்சம், தொட்டா தொலைச்சு போடுவேன். இந்த கூட்டு வன்புணர்வு, 6 வயசு பிள்ளைய கெடுத்து விட்டான், கொண்டு விட்டான், செத்து கிடக்கும்போது வீட்டில் போய் மாலையை வைப்போம். தொட்டவனை கொன்று புதைச்சிட்டு வந்தா அடக்கம் பண்ணுவோம். ஒருத்தன் செய்ய மாட்டான். நோ ரவுடி எலிமெண்ட், நோ ரவுடிசம் செய்யணும்னே இருக்காது. எல்லா வீட்டு பெண்களையும் கூப்பிட்டு பேசுவேன். ரவுடி பொண்டாட்டியெல்லாம் பூவோடும் பொட்டோடும் நல்லா இருக்கிறீங்க பார்க்க, இதே மாதிரி இருக்கணும்னா உங்க புருஷன்ட்ட சொல்லி வச்சிருங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரே தோட்டா கதை முடிஞ்சிடும். சொல்லிருங்கம்மா, ரவுடின்னு எவன் வந்தாலும் அண்ணன் ஆத்தா தம்பி சித்தப்பன் எவனும் கிடையாது, தூக்கிடுவேன் பார்த்துக்க. அதுக்கப்புறம் அவன் இதெல்லாம் அவன் ஓட்டுக்கு பேசுறவனா தான். நாங்கள் வந்தால் 1000ஐ 5000 கொடுப்போம், நாங்கள் வந்தால் வீட்டுக்கு 50 கிலோ அரிசி இலவசமாக தருவோம், பொங்கலுக்கு 2 சிலை தருவோம், அதெல்லாம் பேச முடியும். இல்ல, இலவசம்ங்கிற வார்த்தை என் இனத்தில் இருக்காது, ஒழிச்சிருவேன். திரு குன்றக்குடி அடிகளார் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். நம்ம ஐயா குன்றக்குடி அடிகளார் சொன்னது. இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, பெரும் வீழ்ச்சி திட்டம். இலவசமே பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினேன். 1 கிலோ அரிசி 100 ரூபாய் வாங்குற வசதியை, வருவாய் பெருக்கத்தை என் மக்கள் கொடுத்துருவேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் அதை ஒழிக்க மாட்டான், கொழுப்படுத்தி திரிவான். ஓட்டப்பெருக்கி ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கான், அதில் தான் பாதி விவசாயம் பட்டு போச்சு. இப்போ 100 நாள் விவசாயம், அலுவலகம், கிராம பஞ்சாயத்து போடுற அலுவலகம், இங்கே வேலைக்கு ஆள் தேவைப்படுது, பதிவு செஞ்சிருவோம். நான் வந்தால் எல்லாமே அரசு வேலை ஆயிடுதே, வந்து வேலை செய்வேன். வீட்டுக்கு போகும்போது பணம், அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, காய்கறி இருக்குது, பால் இருக்குது, முட்டை இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, எல்லாம் இருக்குது. பசி எங்கே இருக்குது? வறுமை எங்கே இருக்குது? வேலை இல்லைங்கிற நிலைமை எங்கே இருக்குது? எதுக்கு பொங்கலுக்கு 1 முளை கரும்பு? நான் தான் பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பை விளைய வைப்பேன். நம்ம சாப்பிட்டு மீதி ஏற்றுமதி செய்வோம், நமக்கு போக மீதி பாலை ஏற்றுமதி செய்வோம், நமக்கு போக மீதி நெல் அரிசியை ஏற்றுமதி செய்வோம். என்ன கெட்டு போச்சு? நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரே நெல் தானே, ஒரே வயல், ஒரே விவசாயி, ஒரே வெள்ளாண்மை, ஒரே அறுவடை, ஒரே நெல். இந்த நெல் விற்பனைக்கு போகுது, அந்த நெல் அரிசி ஆகுது. அந்த அரிசி கடைக்கு வரும்போது, மளிகை கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமா இருக்கு. அந்த அரிசி மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது புழுத்து உளுத்து நாறுதைய. ஒரே நெல் ஒரே அரிசி விற்பனைக்கு கடைக்கு போகும்போது தரமா இருக்கு, மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது கேவலமா இருக்கு. காரணம் என்னடா? இடையில என்னென்ன நடக்குது? இடையில தாண்டா இந்த திருட்டு திராவிடங்களின் மோசடி நடக்குது. ஒழிக்கணும்டா. தெரியுதா தம்பி? 1 2 சொல்லி முடிச்சலாம் தம்பி. பல கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் இன சொந்தங்களே என்றுதான் 2 கைகளையும் விரித்து உங்கள் பிள்ளைகள் ஏந்தி நிற்கிறோம்.
நாங்கள் கேட்பது உங்கள் வாக்கை அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை, ஓட்டல்ல, இந்த மண்ணின் மக்களின் உரிமையை. அதை புரிந்து கொண்டு அன்பு தமிழ் சொந்தங்கள், ஏன் நாம் தமிழர் சொந்தம் வெல்லணும்? மருத்துவர்கள் வீதியில் போராடுகிறார்கள் ஊதிய உயர்வு கேட்டு, அதை சரி செய்ய. பழைய ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும், அதை சரி செய்ய. போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்கள் பிடித்த பணத்தை கொடுங்கள் 7500 கோடியை, அதை நிறைவேற்ற. ஹேங்மேன்ஸ் மின்துறையில் பணியாற்றுகிற பணியாளர்கள் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற. மாணவர்கள் கல்வி கடன் கிடையாது, கல்வியை கொடுப்பது அரசின் கடன். கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையிலே ஏன் என் நாட்டின் பிள்ளைகள் இருக்க வேண்டும்? நிலையை மாற்ற, எல்லாத்தையும் சரி செய்யணும். செவிலிய பெண்கள் பணி நிரந்தரம், அதை நிறைவேற்ற. பணியிட மாற்றமா பணம் பெறுவது, பணி நியமனமா பணம் பெறுவது, ஊழல் லஞ்சம்ங்கிற சொல்லில்லாத ஒழிக்க ஒரே வழி, நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், ஆள வேண்டும். இதை தவிர வழி கிடையாது. அப்ப என்ன வழி? எதுக்கு வெல்லணும்? எதுக்கு வெல்லணும்னு நீ இதுவரை அனுபவித்த கொடுமை, துயரம், கேவலம், எல்லாவற்றுக்கும் காசு காசு காசு. கேவலமான ஆட்சி முறை. குடிக்க நீர், படிக்க கல்வி, எரிக்க தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு என்ற நம் பாப்பா நம்மாழ்வாரின் கனவை நிறைவேற்ற உன்னிடத்துல விதை கிடையாது. சின்சண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு வித்தாச்சு. விதை பண்ணை என்று ஒன்று உருவாக்கி விதைகளை சேமித்து கொண்டு வருகிறோம் நாங்கள். நெல் ஜெயராமன்கிற ஐயா 500க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகளை சேமித்தார். அவர் வழியிலே அவருடைய பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து இதை முன்னெடுக்கிறோம். சேமித்து நம் பாரம்பரிய வேளாண் முறையை மீட்டு, இருக்கிற வளத்தை பாதுகாத்து, இழந்த வளத்தை மீட்டெடுத்து, கடல் வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், மலை வளம், மணல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாத்து நம் பிள்ளைகள் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக இதை வைத்துவிட்டு போக வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் வென்றாக வேண்டும். நாம் தமிழர் ஆட்சி நிறுவ வேண்டும், தமிழ் மீள வேண்டும், ஆள வேண்டும். நாம் தமிழர் கட்சி எதற்கு ஆள வேண்டும்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஏன் வெல்ல வேண்டும் என்பது ஒரு காரணம், இரு காரணம் அல்ல, 1000 காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு முறையும் உங்கள் மகன் ஏதோ ஒரு திசையில் இருந்து எடுத்து எடுத்து உங்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பேன். உணர்வு மிக்க எனது அன்பு சொந்தங்களிடத்தில் உங்கள் பிள்ளை உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தந்து அன்னை தமிழ் சமூகத்தை ஒரு வலிமை மிக்க வளமை மிக்க தமிழ் சமூகமாக வாழ வாய்ப்பு தாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.